Hello friends, welcome to Republic Eyes. So today is 17th December and 17th Decemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒன் இஸ் லைக் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் WTO சேலஞ்ச் டு MSP. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் ஆர்டிகல் வந்திருக்கு, தட் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பாஸ்ட் இட்ஸ் எக்ஸ்பைரி டேட் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தட் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், நாகாலாந்து இஷ்யூ சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. பட் ஹவவர் இப்போ இருக்கணுமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லிடுறேன் இதை பேஸ் பண்ணி. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன், அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சரியா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எடுத்துட்டு வந்திருக்கு அண்ட் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு வந்து இம்யூனிட்டிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதனால ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதிகமாக நடக்குது, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் நடக்குது சரிங்களா. அதே மாதிரி வாட் வி கேன் டெல் இஸ் லைக் கமிட்டிஸ் இருக்கு, நிறைய கமிட்டிஸ். தட் இஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டி, அதே மாதிரி JS வர்மா கமிட்டி, அதே மாதிரி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் ஷுட் நாட் பி தேர். அண்ட் அதே மாதிரி நீங்க பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்கன்னு வைங்களேன், மிலிட்டரி இன்டர்வென்ஷன் இஸ் நாட் அ சொல்யூஷன் சரியா. இன்ஃபேக்ட் ஹிஸ்டரி ப்ரூவ்ஸ் தட் நீங்க எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக டிப்ளாய் பண்றீங்களோ அங்க இன்னும் இன்ஸ்டெபிலிட்டி தான் அதிகமாகுது சரியா. ரேதர் ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கணும், பீஸ் டாக் எடுத்துட்டு வரணும் சரிங்களா. ஸோ இப்போ நாகாலாண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆர்மி பீப்புள், இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் ரேடிகலைஸ்டு. ஸோ UAPAல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் மக்கள் மாட்டிக்கினாங்க. ஸோ அதனால தெர் இஸ் லைக் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் வரணும், ரதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எடுத்துட்டு வர்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு we have to repeal the act அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். we should not repeal the act அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா what we can tell is like ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் சரியா. எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கட்டும் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்குது, அதனால தான் ஆர்மி இருக்காங்க சரிங்களா. ப்ளஸ் ஆடட் டு இட் டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கா. டிஸ்டர்ப்ட் ஏரியா இஸ் ரிவ்யூட் எவ்ரி 6 months சரிங்களா. ஸோ 6 monthsல இந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கினே தான் இருக்கும். ப்ளஸ் ஆடட் டு இட் ஆஸ்பா வைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் த ஆர்மி பீப்புள் நோ தட் தே ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தேர் ஓன் பீப்புள் சரிங்களா. ப்ளஸ் ஆடட் டு இட் யூ டேக் தி கேசஸ் ஆஃப் மிசோரம், திரிபுரா, அதே மாதிரி வந்து சாங்லாங் ரீஜன்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அதே மாதிரி அசாம், இங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மூலியமாக பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணப்பட்டிருக்கு சரியா. ஆப்ஸ்பா வந்து இப்போ திரிபுராவில் இல்லவே இல்லைங்க. ஸோ திரிபுராவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், நாகாலாண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் யாராவது கொடுப்பாங்களா சரிங்களா. ப்ளஸ் ஆடட் டு இட் ஒரு இன்சர்ஜென்சி ஒரு டெரரிசம் இருக்குன்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் மிலிட்ரி நேச்சராக கிடையாது ரைட்டு. பட் ஆனால் அட் த மீன் டைம் இந்த டெரர் ஆர்கனைசேஷன் இன்சர்ஜென்சியை கர்ப் பண்ணுறதுக்காக ஆர்மி இஸ் ரிக்வயர்ட் சரி ஓகே. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போது நிறைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எதர் ரிப்பீல் பண்ணிவிடுங்க இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணுங்கள், மாடிஃபை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வைங்களேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்போவும் ஆர்மி பீப்புள் அங்கே இருந்து தான் ஆகணும். பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் which can be controlled only by the army. அண்ட் இது வரையும் இல்லாமல் நாகாலாண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டோ மியான்மார் பார்டர் ரீஜன் சரியா. ஸோ இப்போ பார்டர் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஒன்லி ஆஃப் திஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட் இன் தி பீப்புள். ஸோ பீப்புள் வந்து இங்கே மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே வந்து அவ்வளோ ரூல்ஸு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் ப்ரீச் பண்ணுற மாதிரி இல்லை. எஸ் தேர் ஆர் இன்சிடென்ட்ஸ், இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க கூடாது தான், but it doesn't mean that the whole act in itself is wrong அப்படின்ட்டு. அண்ட் to be very frank, இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்னால நிறைய பீப்புளுடைய லைஃப் வந்து பாசிட்டிவாகவும் இம்பேக்ட் ஆகிருக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸை வந்து டெரர் அட்டாக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் சரியா. இது வரையும் இல்லாமல் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இது எல்லாமே என்ஹான்ஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இன்னொரு சைட் புரியுதுங்களா. ஸோ எஸ் திஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் ஆர்குமெண்ட், திஸ் இஸ் அதர் சார்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். இதோடைய பேக்ரவுண்ட் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ வாட் is your opinion? Kindly write it down in the comment box below. Fine. Anyway, so இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எத்திக்ஸை முடிச்சிடலாம் சரிங்களா. then we'll move into the article. And friends, added to it நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா once we complete ethics we'll discuss PYQs, அதாவது previous year question papers and mains questions எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். that is like chapter by chapter ஆக சரிங்களா. எனிவே ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம் தட் இஸ் லைக் எத்திக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன், இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ செகண்ட் ARC ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது செகண்ட் ARC ரிப்போர்ட்டும் எத்திக்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. தட் இஸ் லைக் இட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தட் சொசைட்டி பிளேசஸ் ஆன் இட் செல்ஃப் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அது ரைட்டா ராங்கா அதோடைய ஸ்டடி வித் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதே டெஃபினிஷன் தான் ARCயும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எத்திக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தட் சொசைட்டி பிளேசஸ் ஆன் இட் செல்ஃப் அப்படின்ட்டு. சி வை ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ்
because I got a message telling that sir இந்த மாதிரியும் definition கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. See, there are like more than one ways to write definition. சரிங்களா? and அதே மாதிரி இந்த ethics அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 definitions கொடுக்கலாம். fine, hope you understand. சரி, ஓகே. இப்போ we also saw that what ethics is not about அப்படின்ட்டு. சரிங்களா? so ethics is not religion, it is not like following the law, ethics is not following culturally accepted norms, ethics is not morality. so இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா morality பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் செட்டு which you feel for yourself. ஆனால் ethics அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சொசைட்டியோடைய ஒரு ஸ்டாண்டர்டு. சரிங்களா? at the meantime it is not religion also. so religionல இருக்கிறது தான் அப்படியே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. it does vary. many people are not religious also. சரிங்களா? அதே மாதிரி see, there are certain things which might be in the law but not ethical. சரிங்களா? there might be certain things which will not be in the law but ethical, and there might be certain things which might be ethical and might be in the law also. சரியா? so unethical லீகலாக இருக்கும், அதாவது unethical but லீகலாக இருக்கும், illegal but எத்திக்கலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் யூத்தனீஷியா அண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அபார்ஷன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி கல்ச்சரலி அக்செப்டட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட கிடையாது எத்திக்ஸ். சரிங்களா? ஸோ இங்க கல்ச்சர் ஒரு மாதிரி இருக்கும், வெளிநாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கல்ச்சர் நார்ம்ஸ் டஸ் வேரி. இட் டஸ் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ஆல்சோ, எஸ்பெஷலி இன் இந்தியன் கண்டெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ரைட். நவ் டுடே வாட் வில் see is like we'll see the essence of ethics. ஸோ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா essence, determinants and consequences of ethics in human actions அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து essence of ethics in human action. ஸோ இங்கே ஹியூமன் ஆக்ஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன். அதாவது ஹியூமன் ஆக்ஷன்ஸ்னா என்னன்னா, நீங்கள் இன்டென்ட்டோட செய்கிறது தான் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தூங்குறீங்க, நடக்கிறீங்க, சரிங்களா, கொட்டாய் விடுறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டென்ட்ஃபுல்லாக செய்கிறதா? ஆமாம் சார், எனக்கு பிடிக்காத கிளாஸ் இருந்தால் நான் கொட்டாயிடுவேன்னா அது டெலிபரேட்லி நீங்கள் செய்றீங்க. சரிங்களா? ஸோ ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பேசலாம். ஒன் இஸ் லைக் ஹியூமன் ஆக்ஷன் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன். ஹியூமன் ஆக்ஷன்ஸ்னா நீங்கள் வில்ஃபுல்லி ஆர் கான்ஷியஸ்லி செய்கிறது வந்து ஹியூமன் ஆக்ஷன். ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்னா நீங்கள் செய்கிறீங்க அந்த வேலையை, பட் ஆனால் தேர் இஸ் நோ இன்டென்ட் டு இட். சரிங்களா? ஸோ இன்டென்ஷனே கிடையாது உங்களுக்கு இது செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் இட் பிகம்ஸ் அன் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ ஹியூமன் ஆக்ஷன்ஸுக்கும் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும்னு சொல்லி நம்புறேன். ஸோ இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம்? எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைன், சரி, ஓகே. இப்போ எசன்ஸ்னா என்ன? எசன்ஸ்னா இட் இஸ் லைக் ஒரு கோர் பிரின்சிபல் மாதிரி. ஒரு இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்ஸ்டிக் நேச்சர். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் மதர் லவ் ஃபார் தி சைல்ட். ஸோ இது சொல்லி கொடுத்து வர்றதோ இல்லை வந்து இப்படி தான் இருக்கணும், லவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் லைக் ஒரு ரியல் நேச்சர்ல. சரியா? ஸோ என் காதலும் அப்படிதான் சார், தூய்மையானது அப்படின்னீங்கன்னா எஸ், வெரி குட். நான் இங்க பேசுறது வந்து மதர்ஸ் நேச்சர், மதர்ஸ் லவ். ஸோ இட் இஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் லைக் இன்னரண்ட், நேச்சுரல். ஸோ அதே மாதிரி இப்போ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்குன்னு ஒரு எசன்ஸ் இருக்கு. வாட் ஆர் தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி கோர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ்ல பேசலாம். சரிங்களா? ஸோ எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோர் தென் எனஃப். அண்ட் அதே மாதிரி இந்த சிலபஸை இன்டர்பிரேட் பண்ணும்போது எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸை வந்து இதை நம்ம கோர் பிரின்சிபலாக பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இதோடைய ஃபீச்சர்ஸ், இதோடைய சிக்னிஃபிகன்ஸ், இதோடைய இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் கூட நம்ம பேசணும். சரிங்களா? ஸோ இதுதான் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பேசணும். ஃபைன், சரி, ஓகே. இப்போ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. பெனிஃபிஷியல் இந்த சென்ஸ், இப்போ ஒரு எத்திக்கல் பிஹேவியர் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, எத்திக்கல் பிஹேவியர் லீட்ஸ் டு தி பெனிஃபிட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் as well as for the society. Ethics leads to peace, harmony, respect, etc. So beneficial is one of the essence of ethics. சரியா? அதே மாதிரி குட் லைஃப். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஒரு நல்ல லைஃபாக இருக்கு, இதை நீங்க எப்போ சொல்லுவீங்க? you will tell only if your life is of virtue. சரியா? ஸோ இப்போ லைஃப் ஆஃப் வர்ச்சியூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ச்சியூஸ்னா வந்து ஒரு குவாலிட்டிஸ். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹேப்பன் டு பி அன் பர்சன் வித் குட் குவாலிட்டிஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பியோர், யூ ஆர் ஃபெய்த், யூ ஆர் honorable, your character is good, you have good value system, you have good love, then you are virtuous person அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல லைஃப் நீங்கள் லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல வர்ச்சியூஸ் இருக்குன்னா வாட் டஸ் இட் மீன்? Your ethical behavior is good and this ethical behavior will give you ultimate satisfaction. So பகவத் கீதா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் லைஃப் இருக்கு, ஒரு ஹியூமன் லைஃபோடைய பர்பஸே என்னன்னா, one has to fulfill the duty which is given to him and அதே மாதிரி he has to adhere to the virtues. So he has to follow all the virtues which is like inherently known to him. So இதுதான் நம்ம ethical behavior அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். and இந்த ethical behaviorனால என்ன வரும்? நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க, குட் லைஃப். சரியா? ஸோ காசு, பணம் இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் குட் virtues will give you
you a good life. So I'm not talking about happiness, I'm talking about like satisfaction and good life. சரிங்களா? ஸோ beneficial good life and அதே மாதிரி what we can tell is like ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ethics teaches somewhere or the other, it teaches how people should behave. சரிங்களா? அண்ட் இதை வந்து நம்ம ஒரு பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ பெரியவங்க இருக்காங்க, பெரியவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அண்ட் பெர்செப்ஷன். இந்த பெர்செப்ஷன் எப்படி வருது? இட் இஸ் எத்திக்ஸ் மூலியமாக தான் வருது. அண்ட் சம்டைம்ஸ் இந்த பெர்செப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கூட பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டின் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ்லாம் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம்னா, எத்திக்ஸ் பெர்செப்ஷன்ஸ் ஆல்சோ டூ கீப் ஆன் சேஞ்சிங். பட் த பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு கன்வே இஸ் லைக் எத்திக்ஸ் வந்து ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கும். தட் இஸ் இட் ப்ரீச் அஸ். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ எத்திக்ஸ் வந்து எத்திக்ஸோட எசன்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் இன் தி சென்ஸ் எப்படின்னா, இப்போ ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்காலர்ஸ்லாம் என்ன செய்வாங்க? ஒரு ஹியூமன் பிஹேவியரை வந்து கண்டுபிடிப்பாங்க, கம்யூனிட்டிஸ் பிஹேவியரை வந்து கண்டுபிடிப்பாங்க, அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதை எக்ஸாமின் பண்ணி they will set the standards. that is how do people behave அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி எத்திக்ஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டிவ். ஸோ சப்ஜெக்டிவ் இன் தி சென்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கணுன்னா, எத்திக்ஸ் வந்து யூனிவர்சலி ஒரே கான்செப்ட், ஒரே ஒரு அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி இருக்கிற கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? கிடையாது. எத்திக்ஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் லைக் யூனிவர்சலி அக்செப்டட் கான்செப்ட். இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இட் வேரிஸ் டைம் டு டைம், பர்சன் டு பர்சன், சொசைட்டி டு சொசைட்டி, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஸோ இது சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பேசணும்னு வைங்களேன். வாட் வி கேன் டெல் இஸ் லைக், ஒரு சிலவங்க இருக்காங்க, ஃபியூ பீப்புள் தே ஜஸ்ட் எம்ஃபசிஸ் ஆன் தி ரைட் மீன்ஸ். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க அது கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எம்ஃபசிஸ் செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரைட் எண்ட்ஸுக்காக எம்ஃபசிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேருக்கு டிஃப்ரென்சஸ் கிரியேட் ஆகும், வேரியேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வாட் வி கேன் டெல் இஸ் லைக் யூனிவர்சலி இதுதான் ஒரே ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இண்டிவிஜுவலி ஆல்சோ எத்திக்ஸ் இஸ் தேர். சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹானர் கில்லிங்னு கூட நம்ம பேசலாம். ஃபைன். அதே மாதிரி வாட் வி கேன் டெல் இஸ் லைக் எத்திக்ஸ் ஆர் அப்ட்ராக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்ட்ராக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் ரெண்டுமே வந்து மோர் ஓவர் சேம் தான். அதாவது தே ஆர் அஃபெக்டட் பை இண்டிவிஜுவல்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் பெர்செப்ஷன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி என்ன சொல்லலாம்னா, எத்திக்ஸ் வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஹானஸ்டி, இன்டிகிரிட்டி, வேல்யூஸு, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், இது எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட். எத்திக்ஸ் ஆர் ஆல்சோ இன்டர் ரிலேட்டட். அண்ட் வாட் வி ஆல் see is like voluntary actions. So ethics உடைய features and essentially என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, we see the voluntary actions or human actions. So இது நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். we are not seeing actions of human. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி what we can tell is like ethics is contextuals அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ contextuals நான் என்னன்னா, இப்போ எத்திக்ஸ் வந்து யாருங்க டிட்டர்மைன் பண்ணுறா? சொசைட்டி செட்டிங்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் contextuals. ஸோ இவங்க தானே எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டும் ஈஸியாக புரியும்னு சொல்லி நம்புறேன். அதே மாதிரி த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் லைக் innate goodness. ஸோ innate goodness in the sense, அதாவது என்னன்னா, இன்னேட்னா வந்து நேச்சுரலாக இருக்கிறது. சரியா? ஸோ எப்படி ஒரு பர்சன் கிட்ட நேச்சுரலி ஒரு குட்னஸ் இருக்குமோ, ஸோ இதை வந்து innate goodnessன்றலாம் நம்ம. ஸோ ஆக்சுவலி என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை என்னதான் சொசைட்டி பிளேஸ் பண்ணாலும் ஒரு பர்சன் கிட்ட அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில குட்னஸ் இருக்கும். சரியா? ஸோ சொசைட்டி வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு போய் சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் உங்கள் குட்னஸ் வந்து யூ வில் பி அ பர்சன் ஹூ வில் ஆல்வேஸ் டெல் தி ட்ரூத். சரிங்களா? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பேசிக் குட், இதுவும் வந்து எத்திக்ஸை வந்து டிரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் வி கேன் கால் அஸ் லைக் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நான் இப்படி கொடுக்குறேன், அதாவது சப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ், பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் ஏன் எப்படி நான் கொடுக்குறேன்னா, பிகாஸ் இப்போ எத்திக்ஸ் இஸ் ட்ரிவன் பை பர்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் பர்செப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வேர்ட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ ஐ ஹோப் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் சி பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் பார்த்துட்டு அண்ட் இதை பேஸ் பண்ணி சில டவுட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா கைண்ட்லி மெசேஜ் மீ ஸோ தட் ஐ கேன் ஆட் இன் டுமாரோஸ் வீடியோ. சரிங்களா? ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் consequences of ethics. ஸோ இது முடிச்சிட்டோன்னா எசன்ஸ், டிட்டர்மினன்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி in 1 or 2 days we'll complete these. Fine. And yes, if you have any doubts, kindly message me in the Telegram group or in the comment box below. Fine. Anyway, let us start with the editorial analysis of today. That is starting with the wrong forum. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் எடுத்துகிட்டு வந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைஜர் அண்ட் அயர்லாந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து
ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அண்ட் இந்தியா இதுக்கு அகேன்ஸ்டாக நெகட்டிவ் ஓட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரஷ்யாவும் நெகட்டிவ் ஓட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் திஸ் ரெசல்யூஷன் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் ரெசல்யூஷன் இஸ் ஆல் அபவுட் கிளைமேட் செக்யூரிட்டி. ஸோ நான் வாட் இஸ் கிளைமேட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச்னால வர செக்யூரிட்டி ரிஸ்க். சரிங்களா? ஸோ கிளைமேட் security refers to the security risk induced directly or indirectly by the changes in the climate patterns. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃப்ரம் விக்கிபீடியா. சரி, ஸோ எந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, இதனால் மைக்ரேஷன் வரலாம். மைக்ரேஷன் பேஸ் பண்ணி த்ரெட்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி த்ரெட்ஸு. அதே மாதிரி there might be famine, there might be like shortage in the food production, there might be drought, there might be price inflation. ஸோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் டிக்ளைன். ஸோ இதனால வர கான்சிக்வன்சஸ் இது டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். ஸோ நேஷனல் செக்யூரிட்டிக்கே இது ஒரு த்ரெட்டாக கூட இருக்கலாம் கிளைமேட் சேஞ்ச். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம கிளைமேட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, கிளைமேட் செக்யூரிட்டியை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரேம் ஒர்க்கில் எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த ரெசல்யூஷன் இருந்தது. அண்ட் இந்த ரெசல்யூஷனுக்கு அகைன்ஸ்டாக இந்தியா ஓட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகணும், பட் ஸ்டில் ஓகே. இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஏன் இந்த மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்? we already have something which is called as United Nations Framework Convention on Climate Change. சரியா? இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய இன்டென்ஷன் என்ன? டு எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஆனால் கிளைமேட் சேஞ்சை இந்த ஆம்பிட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது தேவையில்லாத வேலை இல்லையா? அண்ட் இது வரையும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 190 நேஷன்ஸ் இருக்காங்க மெம்பராக. இது வரையும் 26 சமிட்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்க சொல்ல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஆம்பிட்டில் எடுத்துகிட்டு வர்றது இட் இஸ் லைக் நாட் நீடட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ரெண்டாவது, இந்த ஆர்டிகல்லேருந்து இன்டர்பிரேட் பண்ணுற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த கிளைமேட் செக்யூரிட்டி இவங்க தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், தென் ஒன்லி 5 நேஷன்ஸ் ஹவ் வீட்டோ. ஸோ இது ரிலேட்டடான ஃபியூச்சர் டெசிஷன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலே இவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஒன் மைட் ஆர்கியூ தட் இல்லை இந்த ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். செக்யூரிட்டி கவுன்சில் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் இந்த வேர்ல்டு வைடு கான்செப்டை நீங்கள் ஒரு 5 நேஷன் கிட்ட கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடுது இல்லையா? சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் ரஷ்யா ஹஸ் வீட்டோட் இட். ஸோ அதனால இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியல. சரிங்களா? சைனா அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சை செக்யூரிட்டி ஆஸ்பெக்டோட பார்க்கறது இட்ஸ் லைக் ராங். சரிங்களா? ஸோ நீங்கள் மிட்டிகேட்டிங் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார்? எல்லாருமே பிக் பொல்யூட்டர்ஸ். ஸோ அவங்களே அவங்க ப்ராமிஸை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடான ப்ராமிஸ் அவங்க இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா? பண்ணல. அண்ட் இவங்க தான் CO2 எமிஷனுக்கு மேஜரான ரீசன்ஸே. ஸோ இதுக்காக ஒரு கலெக்டிவ் ப்ராசஸ் தான் வேணும். அண்ட் அது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சில் தான் நடக்கும். சரிங்களா? இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இவங்களே சரி ரைட்டுப்பா நாங்கள் இதுக்கு அகைன்ஸ்டாக வீட்டோ எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிடலாம் இல்லையா? ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்கன்னா. புரியுதுங்களா? அண்ட் இந்த ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கூட சும்மா இல்லை, பாரிஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, கோயட்டோ ப்ரோட்டோகால் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எஸ், டு அன் எக்ஸ்டென்ட் தே ஆர் ஸ்லோ, அவ்வளோதானே தவிர்த்து தே ஆர் இன்எஃபெக்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் வி கேன் இன்ஃபர் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். சுற்றி வலிச்சு பேசினாலும் இதே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது இதில். ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் ஆர்டிகல். வில் மூவ் ஃபார்வர்ட். தட் இஸ் the WTO challenge to MSP is another frontier to cross. So இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி we'll see the background. That is agreement on agriculture. So what is this agreement on agriculture அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது WTO கீழே வர ஒரு அக்ரிமெண்ட்டுங்க, அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்க பாருங்க, இட் இஸ் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ மார்க்கெட் ஆக்சஸில் என்னன்னா, இம்போர்ட் டேரிஃபை கம்மி பண்ணணும். சரிங்களா? இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்டு நேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட் ஆக்சசபிளாக வைக்கலன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ட்ரேட் நடக்காது இல்லையா? ஸோ இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் ட்ரேட், இம்போர்ட் டியூட்டி ஷுட் பி ரெடியூஸ்ட். இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் டொமஸ்டிக் சப்போர்ட். இந்த டொமஸ்டிக் சப்போர்ட் நம்ம தெளிவாக பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? ஸோ டொமஸ்டிக் சப்போர்ட்டில் தான் க்ரீன் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டொமஸ்டிக் சப்போர்ட்டில் என்னன்னா, சப்சிடிஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ தட் ட்ரேடு ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? இதுதான் டொமஸ்டிக் சப்போர்ட். தேர்ட் ஒன் எக்ஸ்போர்ட் காம்படிஷன். ஸோ எக்ஸ்போர்ட் காம்படிஷன்ல என்னன்னா, எக்ஸ்போர்ட் சப்சிடி நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ டாரிஃப்ஸ் போட்டு, இம்போர்ட் டியூட்டி போட்டு மார்க்கெட் ஆக்சஸை ஸ்டாப் பண்றது ஒரு பக்கம். அதே மாதிரி இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இப்போ டெவலப் நேஷன் இருக்காங்க, அவங்க எக்கனாமிக்லி வெல் ஆஃபாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்கன்னா, தென் இந்தியன் மார்க்கெட்டில் ஈஸியாக அவங்க ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக வித்துடலாமே. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் லைக் a fair trade practice, right? So these are the 3
principles of the agreement on agriculture. சரியா? One is market access, that is to reduce import duty, அதே மாதிரி export competition, that is to reduce export duties, and அதே மாதிரி domestic support. சரிங்களா? and இப்போ இந்த domestic supportல வந்து 3 boxes இருக்குங்க. One is green box and the other one is blue box and the third one is amber box. So first blue boxனா என்னன்னு பார்த்தலாம். See, blue boxனா there is no limit on subsidies. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டொமஸ்டிக் சப்போர்ட்டு சப்சிடிஸ் பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த டொமஸ்டிக் சப்போர்ட்டில் ஆம்பர் பாக்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஆம்பர் பாக்ஸ் கீழே வர்ற விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சப்சிடிஸ் கொடுக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரியா? ஸோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பாக்ஸ் கீழே என்ன வரும்னா, இட் இஸ் எனிதிங் தட் இஸ் டு லிமிட் ப்ரொடக்ஷன். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 acres ஆஃப் லேண்ட் இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5 acres தான் விவசாயம் செய்யுங்க, மீதி 5 ஏக்கர் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்சிடியாக கொடுத்துட்றோம். அதாவது எவ்வளோ லாஸ் இருக்குதோ அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணிடுறோம், சப்சிடியாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் தட் வில் கம் அண்டர் ப்ளூ பாக்ஸ். ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் தி ஃபார்மர்ஸ் டு லிமிட் தி ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனை லிமிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பாக்ஸ் எல்லாமே வந்து டெவலப்டு நேஷன்ஸில், அதாவது அயர்லாண்டில் அந்த மாதிரி இடத்துல வந்து நடக்கும். ஸோ இதுதான் ப்ளூ பாக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் க்ரீன் பாக்ஸ். ஸோ க்ரீன் பாக்ஸும் வந்து தே ஆர் லைக் சப்சிடிஸ் விச் ஆர் அலவ்டு. சரிங்களா? அண்ட் தேர் ஆர் நோ லிமிட்ஸ் ஆன் தி சார்ட் ஆஃப் சப்சிடிஸ். அண்ட் இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது டைரக்ட் இன்கம் சப்போர்ட் டு தி ஃபார்மர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு. ஸோ இதெல்லாம் க்ரீன் பாக்ஸில் வரும். சரிங்களா? ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, R&D, இதெல்லாம் க்ரீன் பாக்ஸ். அண்ட் நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆம்பர் பாக்ஸ். சரியா? ஸோ ஆம்பர் பாக்ஸில் தான் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆம்பர் பாக்ஸில் என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பர் பாக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு தெரியணும். ஆம்பர் பாக்ஸில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் டொமஸ்டிக் சப்போர்ட் எடுத்துட்டு வராங்க. அண்ட் இப்போ அந்த டொமஸ்டிக் சப்போர்ட் இஃப் இட் டிஸ்டார்ட்ஸ் ட்ரேட், then all those things will fall under amber box அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, அதே மாதிரி சப்சிடிஸு. ஸோ கவர்மெண்ட் ஃபுட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆம்பர் பாக்ஸ் கீழே வரும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆம்பர் பாக்ஸில் வந்து ஒரு லிமிட்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை, பட் தேர் இஸ் அ லிமிட். என்ன லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் டெவலப்டு நேஷனுக்கு 5% வரையும் அவங்க கொடுக்கலாம். அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து 10% வரையும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ 5% டெவலப்டு நேஷன், 10% டெவலப்பிங் நேஷன். பட் ஆனால் இதில் இன்னொரு ஏடாகுடம் இருக்கு. அதாவது என்னன்னா, இதுல வந்து ஒரு கட் ஆஃப் இயர் வச்சிருக்காங்க. தட் இஸ் 86-88. சரியா? ஸோ 86-88ல உங்களுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு நீங்க 5% கொடுக்கலாம். தட் இஸ் ஃபார் தி டெவலப்டு நேஷன். டெவலப்பிங் நேஷனுக்கு 10%. இப்போ இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், டெவலப்டு நேஷன் தான் அட்வான்டேஜாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5% அப்படின்னு சொல்லிட்டு வைங்க சொல்றாங்கன்னு வைங்களேன். சரி, அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு ஏற்றவாறு அவங்க 5% கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து $5 billion. சரிங்களா? அண்ட் இது டெவலப்பிங் நேஷன்ஸ் லைக் இந்தியா நம்ம கன்சிடர் பண்ணி இந்த கட் ஆஃப் இயரை கன்சிடர் பண்ணி நம்ம ப்ராடக்ட் வேல்யூ எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம 10% சப்சிடி கொடுக்குறோம்னு வைங்களா, இட் இஸ் ஒன்லி ஒன். ஸோ இதே டிஸ்கிரிமினேட்டரியாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த கட் ஆஃப் இயரை பேஸ் பண்ணி இந்த 5%, 10%. ஸோ இதை தான் வந்து அவங்க AMS சொல்லுவாங்க, அக்ரிகேட் மெஷர் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த AMS வந்து அவங்க 10% கொடுக்கலாம். அதாவது டெவலப்பிங் நேஷன் 10%, டெவலப்டு நேஷன் 5%. அண்ட் இதை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருக்காங்க, பட் யாருமே பண்றது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இஷ்யூஸ் வேர் லைக் ரைஸ்ட். அண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் வந்து பீஸ் கிளாஸ் ஆக இருக்கு. சரியா? ஸோ 2013 WTO பார்லி கான்ஃபரன்ஸ்ல என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஆம்பர் பாக்ஸ்ல டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆர் லைக் டிஸ்கிரிமினேட்டரி. சரிங்களா? பிகாஸ் அந்த கட் ஆஃப் இயர் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா நம்ம ஒண்ணுமே கொடுக்க முடியல. அண்ட் இது வரையும் இல்லாம வி ஹேவ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. இது நாங்க எடுத்துட்டு வந்தோம்னா பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் வில் ரைஸ். ஸோ எங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2013ல தே பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பீஸ் கிளாஸ். அண்ட் இந்த பீஸ் கிளாஸ்ல என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இப்போ இஃப் யுவர் சப்சிடி இஸ் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி பர்பசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் there is no limit to it. no limitன்னு சொல்லல, அதை பிரீச் பண்ணா கூட ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாம WTOல என்னன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இதை பேஸ் பண்ணி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி பர்பஸ், இப்போ இந்தியா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு, இதுக்காக நம்ம சப்சிடி கொடுக்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த நேஷனுமே வந்து WTOல போய் டிஸ்பியூட் எல்லாம் ரைஸ் பண்ண முடியும். அதாவது we are against this amber box ன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். எனிவே we'll move on to the article. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். இவ்வளவு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். we'll move on to the article, that is the WTO challenge to MSP is another frontier to cross. ஸோ இந்த ஆர்டிகல்ல ஆத்தரும் இதே தான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, 3 பாக்ஸ் இருக்கு டொமஸ்டிக் சப்போர்ட்ல, ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், கிரீன் பாக்ஸ் சொல்லிட்டு. ஆம்பர் பாக்ஸ்ல டெவலப்பிங் நேஷன்ஸ் கேன் கிவ் 10% ஆஃப் தி சப்சிடிஸ். அண்ட் 10% ஆஃப் தி சப்சிடிஸ்ல பாத்தீங்கன்னா, லைக் நம்ம நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அட்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஹேவ் அ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதுக்காக தான் நம்ம பீஸ் கிளாஸ் எடுத்துட்டு வந்தோம். வேற ஈவன் இஃப் வி பிரீச்
தி லிமிட் ஆஃப் தி டொமஸ்டிக் சப்போர்ட் தென் நோ ஒன் கேன் லீகலி சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is a huge demand from the farmers that நீங்க எம்எஸ்பி எல்லா கிராப்ஸ்க்கு எடுத்துடுவாங்க, 23 கிராப்ஸ்க்கும் எடுத்துடுவாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து நம்ம ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோங்க, தட் இஸ் ஃபார் ரைஸ் அண்ட் இப்போ 23 கிராப்ஸ்க்கும் நம்ம ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது எம்எஸ்பி பிரைஸுக்கு நம்ம எல்லா கிராப்ஸும் வந்து லிமிட்டே இல்லாம நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் இதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ், நம்ம எங்க எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவோம் எல்லாத்தையும். ரெண்டாவது பேர்டன் ஆன் ஆர் எக்கானமி. அதே மாதிரி லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு, சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபுல் மார்க்கெட்டையே கவர்மெண்ட் தான் ரன் பண்ற மாதிரி இருக்கும். பிரைவேடைசேஷனே இருக்காது சுத்தமா. டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஒரு ரோலே இருக்காது. அதாவது ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம்னா. சரியா? சார் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எல்லாருமே பேசுறாங்க, ரைட். பட் ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் இந்த ஆம்பர் பாக்ஸ் ப்ராப்ளம். அதாவது ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இன்கேஸ் நீங்க எம்எஸ்பி எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன் ஆல் தி கிராப்ஸ்க்கு, தென் திஸ் வில் பி அகைன்ஸ்ட் பீஸ் கிளாஸ். ஏன்னா பீஸ் கிளாஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபுட் ரிலேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்டுக்கு தான் சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ நீங்க 23 ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னா, காட்டன், ஜூட் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. வெதர் தே கான்ட்ரிபியூட் டு தி ஃபுட் செக்யூரிட்டி இல்ல. அப்போ நம்ம மேல லீகல் கேசஸ் எடுத்துட்டு வரலாம் இல்லையா, WTO-லயும். புரியுதுங்களா? சோ பீஸ் கிளாஸ்ல there's gonna be an issue. அதாவது இந்த WTO பீஸ் கிளாஸை நம்ம பிரீச் பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் அதே மாதிரி இந்த கிளாஸ் எப்போ எடுத்துட்டு வந்தாங்க? பீஸ் கிளாஸ் இட் இஸ் இன் 2013, சரிங்களா. சோ இந்த பீஸ் கிளாஸ் எடுத்துட்டு வரும்போது அப்போ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதுக்கு தான் எலிஜிபிலிட்டி இருந்தது. நீங்க புதுசாக ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்து புதுசா சப்சிடி கொடுக்குறீங்கன்னா திஸ் இஸ் அகைன் அ பிரீச். புரியுதுங்களா? சோ இப்போ 2019-20 எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 13.6% வந்து நம்ம வந்து சப்சிடி கொடுத்திருக்கோம். So which is a breach of this domestic support amber box of 10%. But ஆனா since because we have peace clause with us, we are giving it for food security, நம்ம வந்து exempted இதுல. பட் ஆனா இப்போ நீங்க ஒரு புது ஸ்கீம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then peace clause will not defend India and it will be considered trade distorting அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஆத்தருடைய வியூ பாயிண்ட். புரியுதுங்களா? So this is what the author tries to. So இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரைஸ் பேஸ்டு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா இன்கம் பேஸ்டு சப்போர்ட்ஸ் ஆக போயிடுங்க. சோ இப்போ ஆம்பர் பாக்ஸ்ல கொடுக்காதீங்க, கிரீன் பாக்ஸ்ல கொடுங்க. சோ இப்போ நம்ம பார்த்திருப்போம் கிரீன் பாக்ஸ்ல வந்து there is like no limit, டைரக்ட் சப்சிடிஸ் நீங்க கொடுத்துடலாம். அண்ட் இது வரையும் இல்லாம ஸ்கீம்ஸ் இப்போ ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கா, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதுல பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் எடுத்துட்டு வர பாருங்க. சோ எம்எஸ்பி ஆல் தி கிராப்ஸுக்கு நம்ம எடுத்துட்டு வர்றது திஸ் இஸ் லைக் இன்டர்நேஷனல் சினாரியோல கூட it is like it will not be accepted அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். Fine, I hope it is clear to you. So that's it with regards to this article, guys, and that's it for today. Thank you for watching.